தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மைத்துனருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி, தொண்டர்கள் அதிர்ச்சி. மைத்துனருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி, தொண்டர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தேமுதிகவை 2005ஆம் ஆண்டு விஜயகாந்த் ஆரம்பித்தார். அவர் கட்சி ஆரம்பித்தவுடன் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு தனிநபராக சட்டசபைக்கு சென்றார். 2011ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து அவர் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டசபை எதிர்க்கட்சி தலைவரானார். ஆனால் அதற்கு பிறகு தேமுதிகவிற்கு இறங்குமுகம். தற்பொழுது கேப்டன் விஜயகாந்த் கடந்த ஆண்டு காலமாகிவிட்டார். தற்பொழுது அந்த கட்சி கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாகிவிட்டது. நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 5 தொகுதிகள் போட்டியிட்டது. அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்தது. இந்த சூழ்நிலையில் வருகிற ஜூலை மாதம் தமிழகத்தில் இருந்து 6 பேர் ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளனர். 2 பேர் அதிமுகவிற்கு வாய்ப்புள்ளது. அதில் ஒரு தொகுதி தேமுதிகவிற்கு ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக பிரேமலதா நேற்றைய தினம் தெரிவித்தார். விரைவில் தேமுதிக வேட்பாளர், ராஜ்யசபா வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்று அவர் தெரிவித்திருந்தார். தற்பொழுது தேமுதிக வேட்பாளராக ராஜ்யசபாவுக்கு அனுப்பப்படுபவர் யார் என்று கேட்டால், விஜயகாந்த் மைத்துனரும் பிரேமலதாவின் உடன் பிறந்த தம்பியுமான சுதீஷ் அவர்கள்தான் ராஜ்யசபா வேட்பாளராக தேர்வு செய்யப்பட உள்ளார். இதற்கு தேமுதிகவினர் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அது கருணாநிதி குடும்ப கட்சியை போன்று, வைகோவின் குடும்ப கட்சியை போன்று தேமுதிகவும் குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. அது எம்எல்ஏ பதவி என்றாலும் சரி, எம்பி பதவி என்றாலும் சரி, விஜயகாந்த் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கே வழங்கப்படுகிறது. விருதுநகர் எம்பி தொகுதி அது விஜயகாந்த் மகனுக்கு வழங்கப்பட்டது. தற்பொழுது ராஜ்யசபா எம்பி பதவி பிரேமலதாவின் தம்பிக்கு வழங்கப்படுகிறது. இது தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அந்த கட்சியில் தொண்டர்கள் இல்லாத சூழ்நிலை உள்ளது. சுதீஷ் ராஜ்யசபா வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கு பதிலாக கட்சிக்கு பாடுபட்டவர்கள் யாரையாவது வேட்பாளராக அறிவிக்கலாம். ஆனால் பிரேமலதா சுயநலத்துடன் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த தன் உடன் பிறந்த சகோதரனை ராஜ்யசபா எம்பியாக்க முயற்சி செய்கிறார். இது தேமுதிக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.